வணக்கம், வாங்க. இன்னைக்கு முருங்கைக்காய் பெரட்டல் கறி செய்வோம். அதுக்கு முதல்ல உரல்ல 3 பல் உள்ளி, ஒரு கைப்பிடி மிளகு அண்ட் ஒரு ஸ்பூன் நட்சீரகம் போட்டு, அதாவது சின்ன சீரகம் போட்டு அதை நல்லா உடைச்சி விடுங்க. லேசாக மசிச்சா பரவாயில்ல. சட்டியில் 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகும் வெந்தயமும் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்க. கடுகும் வெந்தயம் வெடிச்சதுக்கு பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினது பிறகு கருவேப்பிலையும் இந்த இடிச்ச விழுதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உள்ளியோட பச்சை வாசனை போனதுக்கு பிறகு நீங்கள் வெட்டி வச்ச தக்காளி பழத்தையும் போட்டு அப்புறம் பச்சை மிளகாயையும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாம் ஒன்றோட மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிய மஞ்சள் தூள், 2 கரண்டி யாழ்ப்பாணத்து மிளகாய் தூள், அப்புறம் 1 கப் சுடு தண்ணி, இதை எல்லாத்தையும் சேர்த்து நான் மூடி கொதிக்க விடுறேன். நல்லா மசாலா எல்லாம் தண்ணியோட கலந்து அந்த பச்சை வாசனை போயிடணும். அப்போ நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு மசாலா எல்லாம் அதோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு வெட்டி வச்ச முருங்கைக்காயை அதோட சேர்க்கிறேன். முருங்கைக்காய் அவியறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் எடுக்கும். அது வரைக்கும் மூடி அவிய விடுங்க. கொஞ்ச நேரம் மூடி அவிய விட்டோன்னா அது பிரட்டல் கறியா மாறும். இந்த முருங்கைக்காய் பிரட்டலுக்குள்ள பலாவிதை பொரிச்சு போட்டால் நல்லா இருக்கும், இல்லையா உருளைக்கிழங்காய் போட்டாலும் நல்லா இருக்கும். நீங்கள் இதை வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தேன்னு சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.